சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ சந்தோஷப்படுமான செய்தியை இப்பொழுது நான் கொண்டு வந்துள்ளேன். இதை முழுவதுமாக கேட்டு பயன் பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, நீ படும் வேதனையை உன் துணையிடம் எடுத்துச் சொல்லிவிட்டேன். நீ படும் கஷ்டமும் நீ படும் மனக்கவலையும் நீ அடையும் வேதனையும் அவரிடம் எடுத்துச் சொன்னேன். அவர் உன்னோடு சேர்ந்து வாழ்வதாக எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். விரைவில் உன்னை நாடி வருவார், உன்னோடு சேர்ந்து வாழ்வார். நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். அதனால்தான் உன்னிடம் இந்த நல்ல செய்தியை சொல்ல உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன் சாயப்பா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, நீ பொறுமையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும். வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. உன்னுடைய மனவேதனையெல்லாம் குறையப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை இனி சுபிட்சமாக மாறப்போகிறது. அவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு இரு. அதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் நான் ஷீரடியிலிருந்து கிளம்பி உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். என் அன்பு மகளே, வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாளும் கஷ்டம் என்பது நீண்டு கொண்டே போகாது. அதற்கான முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன். நீ கலங்கியது போதும், சந்தோஷமாக இரு. அப்படி என்னதான் நடந்துவிடப் போகிறது? உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். என்னையே தியானித்து கொண்டிருக்கின்றாய், என்னையே நினைத்து கொண்டும் இருக்கின்றாய். உன்னை நான் துன்பத்தில் ஆழ்த்தப் போகிறேன். வாழ்க்கையில் எல்லாம் சில காலமே என்று இரு. எதுவும் நிரந்தரமில்லை. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரமில்லை. அது நிச்சயமாக மாறும். உன் வாழ்க்கையில் வசந்தம் பேசும், தென்றல் வீசும். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லிவிட்டேன். ஏன் இந்த பிரிவு என்று அவரிடம் நான் கேட்டேன். ஏதோ சில மன மாற்றத்தால் அது நடந்துவிட்டது. இனி அப்படி ஒரு நாளும் இருக்காது. நான் என் துணையோடு போய் சேர்ந்து வாழ்கிறேன் சாயப்பா என்று அவர் என்னிடம் உறுதியளித்திருக்கிறார். மனம் கலங்காதே, அவர் உன்னை தேடி வருவார். உன்னோடு சந்தோஷமாக வாழ்வார். எதையும் நினைத்து இருவரும் கலங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கான நல்லது விரைவில் நடக்கும். என்னை நம்பியே யாரையும் நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். விரைவில் உங்கள் இருவீட்டார் சம்மதத்துடன் உங்களுடைய திருமணம் நான் நடத்தி காட்டுவேன். எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இரு. என் குழந்தையே, அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். விரைவில் உங்கள் திருமணம் மிக மிக மகிழ்ச்சியாக, மிக மிக பிரம்மாண்டமாக அதை நான் நடத்தி காட்டுகிறேன். இதை முழுவதும் கேட்டதற்கு மிக்க நன்றி. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.